குடிக்கிறதுக்கு வர சொல்லிக்கிறாங்களா? தெய்வத்தவை முன்பதாக அங்கலா பிறந்த அருள் பெரும் பள்ளி மாணவர் மாணவிகள் சிறியோர் பெரியோர் ஏவற்ற பேர் கடல் அலைபோல் காட்சி தருகிறார்கள். அவதற்கு சிறுசபைக்கு நம்மளது பச்சியம்மன் நாடக சபா சார்பாக சூழ்ந்திருக்க ராஜசபைக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றி கிடந்த வணக்கம். நாட்டுக்கு நாடு பேரு புகழ் பெற்ற நாட்டினுடைய பெயர் என்ன? கொச்சேரிப்பட்டி என்றால் நம்மளுக்கு சொந்த தாய் திருநாடாகும். கொச்சேரிப்பட்டியில் எழுத்தருடைய ஸ்ரீலா ஸ்ரீ உலகத்தை கட்டி காக்கும் பச்சியம்மன் முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாள் பெரியாண்டவன் தெய்வத்துக்காக 53வது மாதமாக எப்படி 53வது மாதமாக விடாமுயற்சியாக தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. எப்படி தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. தூண்டா வடிவிலக்கு துளுருட்டு இருந்தால் அதுக்கு தூண்டுகோல் வேணும். தூண்டுகோலாக இருந்தவர் யாரு? என்ன என் உயிரினில் மேலான பச்சோப்பல் கவுண்டர் அளவா கவுண்டர். எப்படி அளவா கவுண்டர்? ஆமா ஆமா. அதுக்கு தூண்டுகோலாக இருந்து என்ன பச்சியம்மா நாடக சபா குழுவினர்கள் நம்ம தெய்வத்துக்காக ஏன் மாதம் ஒரு நாடகம் ஆடக்கூடாது அப்படி என்று நாடக குழுவினர் அனைவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மனதாக 53வது மாதமாக சரி அளவக்க ஒன்று தலைமை வைத்து 7-8 மாதம் அன்னதானத்தை வாரி வழங்கினார். இப்பதான் இன்னும் நிறைய நன்கொடைய கொடுத்து அன்னதானத்தை வாரி வழங்குகிறார்கள். ஆமா ஆமா. இளைஞர் அணிகளும் என்ன கவுண்டர்களும் முக்கிய அங்கத்தினர்கள் அனைவர்களும் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து நாடகத்தை நடத்தி வருகிறோம். எப்படி நாடகத்தை நடத்தி வருகிறோம்? இன்னைக்கு ஒரு புண்ணியமான நாடகம். இன்னைக்கு வைத்த நாடகம் என்ன? விஷ்ணு புராணம். விஷ்ணு புராணம். ஆமா சரி சரி. ஆமா விஷ்ணு புராணத்தில் ஓர் பாகமாகிய என்ன நாடகம்? என்ன நாடகம்? சம்பளம் எனக்கா கொடுத்துட்டு போறீங்க? நீங்க தானே வாங்கிட்டு பாருங்க. நாடகம் வைக்கிறது எதுக்கு வெளியே வந்தீங்க? எனக்கு தெரியும். இனி வெளியே வரக்கல 10 மணி இருக்குமா? 9 மணி இருக்கு. 10 மணி இருக்கும். அப்ப வெளியே வந்து இல்ல இது வரைக்கும் நாடகத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டியா தெரியலையான்னு உன்னை கேட்கறேன். அடிக்கிற சேனக்குள்ளே சக்கரவள்ளி கிழங்கு விஷ்ணு புராணத்தில் ஒரு பாகமாகிய பத்மாவதி கல்யாணம். அதனால்தான் நீ சொல்லிவிட்டாரு விசாரா என்பெருமான் 2 உருவமாக முன்னொரு பகவான் இப்போ பகவான். ஆமா கலியுகத்துல கலியுக தெய்வமாக பத்மாவதி கல்யாணம்.
ஒரு புண்ணியமான சரித்திரத்தை இன்று நிலைநாட்டி இருக்கிறோம். இந்த நாடகத்தில் நான் யார் என்று உரைக்கும் முன் கேட்டுக் கொடுப்பது கொடுப்பது இன்னும் என் உயிரில் மேலான மடத்தூர் சேர்ந்த என் மைத்தனன் அவர்களும் இன்னும் அருமை அண்ணா என்ன கோச்சேரிப்பட்டியை சேர்ந்த எங்க அண்ணா அவர்களும் நம்மளுக்காக நன்குடைய வாரி வழங்கி இருக்கிறார். இன்னும் பச்சியம்மன் முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாள் பெரியாண்டவனுடைய அனுகிரகம் பெற்று தனம் தானியத்துடன் நீண்ட ஆயிலை பெற்று நிறந்த செல்வாக்கை பெற்று நம்மளுடைய நாடகத்தை காண வருகை தந்திருக்கும் இன்னும் ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் ஆண்டவனுடைய அருள் பெற்று சுகசீவியாய் வாழ வேண்டும். இந்த நாடகத்தில் நான் யாருன்னு சொல்றேன், முறக்க பேசக்கூடாது. பேச மாட்டேன். பேசி விட்ட தலையை கிள்ளி தடத்துல போட்டுருவோம். ஆறு மணியில் இருந்தா மணி 4 ஆச்சு போகலையா? 6 மணி அதுலடா புது மாப்பிள்ள நீ 4 மணிக்கு போற நீ போகலையா? என்னுடைய வீரஜோடியை விரிந்ததா என்ன தெரியுங்க? ராஜாதி ராஜன் ராஜ வார்காண்டன் ராஜ வார்காண்டன் ராஜ உத்திட்ட ஹோலாஹலன் ராஜ உத்திட்ட ஹோலாஹலன் ராஜ பிரபரியில பிறந்த மூர்க்க குணம் முட்டாள் தளம் படைத்த என்னுடைய ஹீரோ ஆகாய ராஜே. என்னுடைய குணம் பிறவியிலேயே கடா இல்லையா?
அப்படியுடைய ஹீரோ ராஜராக இருந்தாலும் இந்த ஆனழகனை பெற்றார்களே என் தாய் புண்ணியவதி நான் குடியிருந்த கோயில் படம் இல்லையடா என் அன்னை ஒரு ஆலயம் ரஜினி படம் படத்து பேர் சொன்னீங்க என் தாய் உங்களுக்கு தாய் ஒண்ணு கொட்டிய தெரியும் சாமி அப்படி ஆகாய ராஜனாக நீங்க இருந்தாலும் ஆகாய ராஜனை உங்களையும் பெற்றெடுத்தாங்களவா உங்கள் தாய் புண்ணியவதி என் அம்மா உங்க அம்மா என்னை விட்ட என் தாய் அது இல்லைனாலே அப்படிதான் பேசுவோம். என்னை பெற்ற தாயோ சுதர்த்தனா தேவி. சுதர்த்தனா தேவி தந்தையாரோ எங்க அப்பா எப்படி பேர் பிறத்தம் தெரியுமா? எப்படிங்க? எங்க அப்பாவோ சுதர்த்தனன். ஓ சுதர்த்தனன். ஆமா. அப்படி சுதர்த்தனுக்கும் சுதர்த்தனா தேவிக்கும் நான் எங்கே பார்த்து வருகிறேன்? ஆண்டு வரீங்க. என்னுடைய நாடு எது?
மகாராஜா, என்னப்பா அப்படி ஆகாய ராஜனாக நீங்கள் இருந்தாலும் நீங்களும் ஆண்டு வரீங்கல்லவா சாம்ராஜ்யம், ஆளக்கூடிய சாம்ராஜ்யம். பரவாயில்ல. ஆமா ஆமாடா டேய் ஆமாடப்பா ஏடா வவுத்துக்கு சோத்த தின்னா அப்படி கேக்குற பையன் ஏய், பின்னாடி ஊம்புன்னு கேடுங்கடா. ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யம் என்னங்க? என்னுடைய நாடு டேய், திருப்பதிக்கு அருகாமல் திருப்பதிக்கு அருகாமையில் நாராயணபுரம். நாராயணபுரம். சரி 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 சரிங்க. இருந்தாலும் டேய், அப்படி நாட்டை ஒரு குடையின் கீழ் மக்களாட்சி மன்னனுடைய ஆட்சி என்று மன்னனுக்கு ஒரு குறை என்றாலும் நாட்டு மக்களுக்கு ஒரு குறை இல்லாம அரசாட்சி செய்தாலும் நான் யார திருமணத்தை செய்தேன்? கல்யாணம் மழையிட்ட அந்த மங்கை யாருங்க? அந்த ஒரு மாசத்துல போறத விட ஏன்டா ரேடியா? அதிகமா பேசாதடா
லட்சுமி ஆமா அம்மா அவர்கள் ஆ, இன்னும் அந்த பச்சையம்மனுக்காக ஆ, நன்குடைய வாரி வழங்கி இருக்கிறது. ஆமா இன்னும் ஆண் போன பக்கம் அரசு வெற்றி, ஆ, பெண் போன பக்கம் வெற்றி பெருகி, ஆ, அருகு போல் வேரூன்றி, சரி. மூக்கல் போல் தலை தலைத்து, ஆ, அள்ளி போல் கிளைகளைத்து, ஆ, அவங்க குடும்பத்துல ஆ, காத்து கருப்பு பேய் பிசாசி கிள்ளி சூடி மலை போல கஷ்டங்கள் இருந்தாலும் ஆ, பச்சையம்மன் முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாள் பெரியாண்டவனுடைய அருள் பெற்று ஆ, பனி போல நீங்கி ஆ. அவங்க குடும்பத்துல எந்த கஷ்டம் இருந்தாலும் நீங்க சுகசீவியாய் வாழ வேண்டும். அப்படி நீங்க ஆகாயராஜனாக நீங்க இருந்தாலும் மலையிட்ட மனைவி என்னுடைய மனைவி உங்கள் தேவி புண்ணியவதி ம். ஆ, யாருங்க நைட்டு தினச்சோறு ஒன்னமா சீர்னா அவளை உங்களுக்கு ஒருத்தனை வாங்கி எடுக்கிறாரு ஆனந்த சிரிப்புடா மனசு இவருக்கு ஆனந்த சிரிப்போ கத்தி வாயில விட்டு குழாயில புடிச்சு விடுவேன். படம் கொஞ்சம் கம்மியா பார்க்கணும் இருக்கு வாயில ஒரு நினைப்பா வைக்கிறாரு. என்ன பாருங்க என்னுடைய மனைவி யாரு? ஆ, இந்த ஆகாயராஜன் வாழையிட்ட எந்த தேவி? ஆ, என்னுடைய மனைவியோ தரணி. ஆ, தரணி ஆமா சரி சரி நண்பா, ஆ, அப்படியே நான் தரணியை வாழையிட்டு மாலையிட்டு. நாட்டுல குறை இல்லை, சரி சரி நகரத்துல குறை இல்லை, ஆ, சொத்து சுகத்துல குறை இல்லை. சரி நண்பா, ஆ, நான் தரணியின் மாலையிட்டு ஆ, என் வாழ்விலே ஒரே ஒரு குறை. குறைங்க சில காலம் ஆ, என்ன குறை தெரியுமா? என்ன குறைங்க நான் மாலையிட்ட நாள் முதலாக ஆ, எனக்கு மைந்தன் சுகம் இல்லை. அட, மைந்தன் சுகம் இல்லை ஆமா, சரி சரி ஆண் வாரிசோ பெண் வாரிசோ ஆ, எனக்கு குழந்தைகளே இல்ல. அட, குழந்தைகளே கிடையாது ஆமா. சரி சரி நண்பா, ஆ, அப்படி குழந்தைகள் இல்லாத ஆ, இந்த ஆகாயராஜன் ஆ, நமக்கு பிறகு ஆ, யார் குடிமக்களை காப்பாற்றுவார்கள்? ஆ. அப்படி என்று கவலை கொண்டு இருந்தேன். சரி நண்பா, ஆ, நான் அந்த விஷ்ணு பகவானையே வணங்கிக் கொண்டிருந்தேன். சரி சரிங்க அதனால ஆ, நான் என்னுடைய நாட்டுல நாராயணபுரத்துல ஆ, பொன் ஏறி கட்டி நான் காடு உழுது கொண்டிருந்தேன். அந்த பொன் ஏற்குள்ள ஏறல ஆ, ஒரு தங்க பேலப்பொட்டி. ஆ, அந்த தங்க பேலப்பொட்டியில குட்டியில எனக்கு அழகான ஒரு பெண் குழந்தை. அழகான ஒரு பெண் குழந்தை சரி சரி நண்பா, ஆ, அந்த குழந்தைக்கு பத்மாவதி என்று பெயர் சூட்டி சரி இந்த நாராயணபுரத்துல ஆ, என் மகளுக்கு எந்த விதமான குறைகளுமே இல்லாம சரி என் மகளை சுகசீலியாய் வளர்த்தி வர்றேன். அதனால ஏங்க மகாராஜா அது எனக்கு இன்னொரு வாட்சன் இருக்குதா என்னப்பா யோசனை? ஒரே ஒரு பிள்ளை தான் சொல்றீங்களா ஆமா. அதுக்கு இன்னொரு போட்டுன்னா இன்னொரு பிள்ளை கிடைச்சிருக்கு ஓடுன்னா என்ன? சாந்தாலா